எல்லாரும் கேமரா கான்ஷியஸ்ல இருக்காங்க. சிலதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்கள மாதிரி எனக்கும் நிறைய குமுறல்கள் இருக்கு. பிக் பாஸில் முதல்ல இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடில் எவிக்ட் ஆகிருக்கிறது யாருன்னா அமித் பர்கராஜ். அவங்க வந்து எவிக்ட் ஆன உடனே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது நான் உள்ளே வந்து எவ்வளோ கோபப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ இம்மெச்சூராக நான் பிஹேவ் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப புரியுது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எனக்கு வந்து ஏதோ எனக்கு ஒரு பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து எனக்கு இருக்கிறதுலையே வந்து கொஞ்சம் பிடிக்கும். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நடுநிலையான ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியலையா, இல்லைன்னா அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியே அதுதானான்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அவங்களோட வே ஆஃப் அந்த பிஹேவியர் எல்லாமே வந்து அங்கே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ வெளியில் வந்து பார்க்கும்போது எனக்கு அது டோட்டலாக எனக்கு அது வித்தியாசமாக எனக்கு இப்போது தெரியுது. இதுதான் வந்து ஆக்சுவலாக உண்மைன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே வந்து அங்கே நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்கல. அவங்க நடிக்கிறாங்கங்கிறது வந்து பச்சையாக தெரியும். இவங்க வந்து அவ்வளோ சண்டை போடுறாங்க. ஆனாலும் வந்து அங்கே உள்ளவங்க வந்து ஒரு கேமரா கான்ஷியஸோடு இருக்கிறாங்களான்னு கேட்டால், அவங்க வந்து மோ கேமரா கான்ஷியஸ் இருக்கிறதுனால தான் தேவையில்லாத விஷயத்துக்கும் சண்டை போடுறாங்களோன்னு தோணும். ஆனால் இவ்வளவு கேமரா இருக்குது, ஆனாலும் எப்படி இவ்வளோ சண்டை போடுறாங்கன்னு தோணும். அது எனக்கு வந்து சொல்ல தெரில. கேமரா கான்ஷியஸ் அங்கே உள்ளவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து என்னதான் ஆனாலும் நான் என்னோடய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து நான் வந்து இழக்கல. அதுவரைக்கும் எனக்கு வந்து ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க வந்து வெளியில் வந்த உடனே போட்ட வீடியோவில் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறது. அவங்களோட எவிக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஃபேர் எவிக்ஷனான்னு நினைக்கிறீங்களா? நாளைய எபிசோடில் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு உங்களோட கெஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.